ஐ வாஸ் சமநாத். ஸோ எது எப்படியோ வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி, கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து வீக்லி பேசிஸில் பார்க்கும்போது ப்ரிசைஸாக சொல்லனாக்கா 848 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் வந்து நிஃப்டி வந்து முடிஞ்சிருக்கு. இது ஒரு வந்து வெந்த புல்ல வேலு பாயிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இல்லாமல் லாஸ்ட் வீக் வர அது மாதிரி இருந்தது. ஈவன் நம்மள நிதி அமைச்சர் வந்து பண்ண சொதப்பல் வந்துட்டு அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அடுத்து ஐயா வந்து கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் திருப்திகரமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு கூட மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாலட்டைல் ஃப்ரம் த லோலேருந்து பார்த்திங்கன்னா ஹை வந்து நியர்லி 200 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு வாலட்டிலிட்டியாக வந்து இருந்தது. நல்ல ஒரு வைப்ரண்ட்டான மார்க்கெட்டாக இருந்தது. பட் இன்னைக்கு வந்து எப்போ ஆஸ் யூஸ்வல் எதிர்பார்த்த மாதிரி ஆர்பிஐ எம்பிசி மீட்டிங், மானிட்டரி பாலிசி கமிட்டி அந்த மீட்டிங் இருந்தது. வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினச்சோம். அதே மாதிரி வந்து அந்த 5.25 ஸ்டேட்டஸ் குவோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் பண்ணாமல் வந்து அந்த மீட்டிங் வந்து அமைதியாக வந்து முடிஞ்சிருக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 50-50 அந்த ரேஞ்ச் கணக்கில் இருக்குது. ஸோ பெருசாக வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லை. அது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து ஃபர்தராக வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ணனுடைய ஒரு தலைமையான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ணனுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோக்கம் போல் வந்து ஐபிஓவில் வந்து பெரிய எந்த ஒரு மெயின் போர்டு ஐபிஓவும் இல்லை. ஸோ நேராக நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராட் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி வந்து 50 பாயிண்ட் இங்கே வந்து நெகட்டிவ்லேயே முடிஞ்சிருமோன்னு நினச்சோம். பட் செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லாவே வந்து ரெக்கவரி கொடுத்துருந்தது மார்க்கெட். ஸோ 50 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. லார்ஜ் கேப் 49 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. மிட் கேப் வந்து கிட்ட வந்து -4 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு ஜீரோவில் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்மால் கேப் 54 பாயிண்ட் மைனஸ், மைக்ரோ கேப் 173 பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து முடிஞ்சிருக்கு. இதுவும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்ததுனாக்கா இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, திடகார்த்தமாக இருந்திருக்கலாம், திடமான நம்பிக்கையோடு இருந்திருக்கலாம். பட் பெரிய அளவில் வந்து சார்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அது எல்லாமே நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். அதே மாதிரி செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண செக்டர் அப்படின்னாக்கா எஃப்எம்சிஜி 2.27% நல்ல பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து 0.96, கிட்டத்தட்ட அது 1% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. லிஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னாக்கா ஐடி 1.47% வந்து மைனஸில் போயிருக்கு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டுக்கு வந்திருக்க வேண்டியது. பட் நம்ம மார்க்கெட் ஓகே, யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப பயந்து கிடக்குறாங்க இன்னுமே. அந்த ஆந்த்ரோபிக் அந்த புது ஏஐ வந்துட்டு இன்னும் அதோடைய தாக்கம் வந்து இன்னும் நாஸ்டாக் காம்போஸ்ட் இண்டெக்ஸ்னு பார்க்க முடிஞ்சது. எஸ்பெஷலி அது வந்து ஒரு டெக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய தாக்கம் அங்கே இருந்தது, அதோடைய ஓதம் இங்கே அடித்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நிஃப்டி ஐடி வந்து இன்னும் அந்த ஃபுல்லாக அந்த பயத்தில் இருந்து தெளியலன்னு சொல்லணும். ரைட். ஸோ ஃபர்தர் நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு கேப் ஒரு முக்கியமான கேப்பாக இருந்தது. அப்போ இந்த கேப் என்ன சார் அப்படின்னாக்கா, எனக்கு என்னவோ இந்த ஒரு கேப் தான் ஒரு மெயின் கேப்பாக எனக்கு பட்டுச்சு. ஏன்னா இங்கேருந்து வந்து ஃபர்தராக மேலே போகிற இடத்துல ஒரு கீழே வந்தது. ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். எகைன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேஜர் சப்போர்ட் அப்படின்னாக்கா 25,400 ஒரு மேஜர் சப்போர்ட். ஸோ இது பிரேக் பண்ணாத வரைக்கும் வந்து பிரச்சனையும் கிடையாது. பட் ஓவராலாக பார்க்கும்போது வந்து ஃபர்தராக வந்து ஜியோ பொலிட்டிக்கல் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாத பட்சத்தில் வந்து நெக்ஸ்ட் வீக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 60,100 வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ட் ஜோன். பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சிலேயே ரெசிஸ்டன்ஸாகவும் சொல்ல முடியாது, சப்போர்ட்டாகவும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி அந்த ரேஞ்சிலேயே வந்து தொத்திக்கிட்டு இருக்குது. மத்தியில் மீள் பூனை மாதிரி மேலே போகலாமா கீழே போகலாமா அப்படின்ற மாதிரி பாசிபிளி வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் ஐடி பார்க்கும்போது அதுதான் வந்து இன்னும் வந்து ஃபுல்லாக அந்த பயத்தில் தெரியல, ஆந்த்ரோபிக் பயத்தில் இருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது தெரியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து பார்க்கும்போது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக கீழே போச்சு அப்படின்னாக்கா 34,400 இந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துட்டு ஒரு வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் ஒரு பெரிய ஒரு கேண்டில் வந்துச்சுனாக்கா அந்த சப்போர்ட்டுக்கு வந்துடும்.
மேபி அது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக திரும்பிச்சுன்னாக்கா இங்கேருந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஸ்மால் கேப் பார்க்கும்போது இன்றைக்கி நல்ல ஒரு நெகட்டிவில் போயிருந்தது. பட் நிஃப்டி ரெக்கவர் ஆன அளவுக்கு ஸ்மால் கேப் ரெக்கவரி ஆகலை. பட் வாட் எவர் மேபி இந்த டெய்ல் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னாக்கா, எண்ட் ஆஃப் த டேயில் வந்து அதுவும் வந்து ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுது அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு ஹேமர் கேண்டில் பாட்டமில் வரும்போது வந்து அடுத்த கேண்டில் வந்து க்ரீனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஜியோ பொலிட்டிக்கலி பாசிட்டிவாக இருந்ததுனாக்கா நெக்ஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்முடைய இந்தியன் மார்க்கெட் வந்துட்டு அந்த அடித்த புயல் மழை எல்லாத்தையும் முடிஞ்சு போயிட்டு இப்போ வந்து கொஞ்சம் சேச்சுரேட் ஸ்டேஜில் இருக்குது. ஒரு மொமெண்டம் கெயின் ஆகிறது மட்டும்தான் வந்து பெண்டிங். ஸோ இது நம்ம சங்கதி அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நேற்று டவ் வந்து 592 பாயிண்ட் மைனஸில் போயிருக்குது. S&P 584 பாயிண்ட் மைனஸ், நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 363 பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருக்கு. ஸோ கொஞ்சம் எல்லாமே வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. பட் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த 48,900 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட் டவ் பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை அந்த ரேஞ்சிலேயே தான் இருக்காங்க. ஒரு 600 பாயிண்ட் வந்து மேலே கீழே வந்து அந்த பாருங்கள் நல்ல ஒரு கன்சாலிடேஷன். இங்கேருந்து அது ஒரு வேளை பிரேக் ஆச்சுனாக்கா, டவுன் சைடில் பிரேக் ஆச்சுனாக்கா ஒரு ஹெவி ஃபால் வரும். இல்லைனாக்கா வந்துட்டு இந்த ஹை வந்து பிரேக் ஆகணும். ஃபர்தராக ஒரு ஹை டெசிசிவாக பிரேக் ஆனால் தான் ஃபர்தர் ஒரு அப் மூமெண்ட் இருக்கும். இல்லைனாக்கா இதே கதை தான் தொடரும். ஒரு 600 பாயிண்ட் வந்து மூமெண்ட்டில் இருக்கும். பட் கரெக்டாக எட்ஜில் இருக்குது இந்த மார்க்கெட். பார்ப்போம், எந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லாத பட்சத்தில் ஓகே. இருந்ததுனாக்கா அகெயின் இது கீழே விழுத ஆரம்பிச்சதுனாக்கா நம்மள்தான் வந்து அகெயின் ஃபர்தராக அந்த 25,400 சொன்ன நிஃப்டி அதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். தென் வந்து S&P 500 பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து அதுவும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஸ்டேஜ். இதுவும் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான இண்டெக்ஸ். அது டவ்வோட இது ரொம்ப முக்கியம். 500 ஸ்டாக்ஸுடைய பிரதிபலிப்பு இது அப்படிங்கும்போது இது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்தராக நெகட்டிவ் போகக்கூடாது. போச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹெவி ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் ஆல்ரெடி அந்த ஆந்த்ரோபிக் அந்த ஃபியர்லேயே தான் இன்னும் மார்க்கெட் இருக்குது. 22,200 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அது பிரேக் ஆகக்கூடாது, மோஸ்ட்லி ஆகாதுன்னு எதிர்பார்க்கலாம். பட் ஓவராலாக பார்க்கும்போது இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டி கிடையாது. பட் யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பயங்காட்டம் வர்ற ஸ்டேஜில் இப்போ மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் டெரிட்டரியில் தான் இருக்குது இல்லையா? அது கிட்டத்தட்ட அது எட்ஜில் இருக்குது சப்போர்ட்டில். இது பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவில் இப்போ இருக்கிறத விட ஃபீட் கீழே விழுவாது, இந்த மாதிரி விழக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒரு அச்சம் காட்டுற மாதிரியே தான், ஒரு பயம் காட்டுற மாதிரியே தான் யூஎஸ் மார்க்கெட் இருக்குது. கண்டிப்பாக இதோட பாசிட்டிவாக நெகட்டிவாக கண்டிப்பாக நமக்கு வந்து பிரதிபலிக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒன்ஸ் அகெயின் நான் சொன்னது, புது லாங் பொசிஷன் வந்து இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னாக்கா ஒரு டைட் ஸ்டாப் லாஸோட வந்து ஒரு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் சங்கதி. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டாலர் எப்படி இருக்குன்றதை பார்த்தரலாம். ஸோ USD/INR வந்து கிட்டத்தட்ட வந்து 92 கிராஸ் ஆச்சு. ஸோ அங்கேருந்து வந்து அந்த ஐயா கொடுத்த ஒரு டேரிஃப் பெனிஃபிட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்தது. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரன்சி வந்து இப்போ அப்ரிஷியேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து நல்ல இது வந்து மாற்றி காட்டுது. நம்ம இதில் வந்துட்டு இந்தியன் RBI வந்து 92 கிராஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நல்ல ஒரு அப்ரிஷியேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். டாலர் இண்டெக்ஸ் வந்து 97ல் இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் சங்கதி. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் ரிக்வெஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீக்கெண்டு நல்ல சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஒரு புது உற்சாகத்தோட மண்டே பார்ப்போம். அன்டில் தென் பை. Thank you.